பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் 2 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு எதிர்காலத்தை குறித்த கேள்விகள் மற்றும் பயங்கள். நம்ம எல்லாருமே நம்முடைய எதிர்காலத்தை குறித்து யோசிக்கும்போது ஒரு சில நேரத்தில் நம்ம பயப்படலாம், அல்லது எதிர்காலத்தை குறித்து நம்ம யோசிக்கும்போது நமக்கு ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சில திறமைகள் நமக்கு இல்லை என்றால் அந்த திறமைகளை வளர்த்து கொள்வது எப்படி என்று தெரியலையே, அல்லது இந்த திறமை சம்பந்தப்பட்ட காரியங்கள் வரும்போது எதிர்காலத்தில் எப்படி நான் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நான் கையாளுவேன், அப்படிப்பட்ட கேள்விகள் உணர்வுகள் எல்லாம் நமக்கு வருவது இயல்பு தான். ஆனால் நம்ம வேதத்தில் பார்க்கும்போது அப்படிப்பட்ட கேள்விகளை உணர்வுகளை எப்படி கையாள வேண்டும் என்றும் வேதத்திலிருந்து நமக்கு அறிவுரை இருக்கிறது. இந்த இன்னைக்குள்ள தியானத்தில் ஆகாப் மரணம் அடைந்த பின் அவனுடைய குமாரனாகிய அகசியா இஸ்ரவேல் தேசத்திற்கு ராஜாவாகிறார். இப்போ 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, ஒரு நாள் அவர் மேல் வீட்டிலிருந்து கீழே விழுந்து வியாதிப்பட்டு விடுகிறார். வியாதிப்பட்டு நான் பிழைப்பேனா பிழைக்க மாட்டேனா அப்படிப்பட்ட கேள்விகள் அவருடைய உள்ளத்தில் வருகிறது. அதுவும் இயல்பான காரியம்தான். ஏன்னா கீழே விழுந்து வியாதிப்பட்ட உடனே அவருடைய மனசில் நிறையா பயங்கள் ஓடிக்கொண்டு இருக்கிறது. ஆனால் அதற்கு அடுத்தது அவர் என்ன செய்கிறார் என்றால், எக்ரோனின் தேவனாகிய பாகால் சேபூபிடத்தில் போய் விசாரியுங்கள் என்று ஆட்களை அனுப்பிவிடுகிறார். அதை தொடர்ந்து அதுக்கு அடுத்த வசனத்தில், உடனேயே கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வந்து, நீ போய் இந்த ராஜாவின் இடத்துல சொல். அப்போது எலியாவிடம் ஆண்டவர் சொல்லுகிறார், இஸ்ரவேலிலே தேவன் இல்லை என்றா இன்னொரு இடத்துல போய் நீ கேட்கிறாய் என்று சொல் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தில், இது நிமித்தம் நீ ஏறின கட்டிலிலிருந்து இறங்காமல் சாகவே சாவாய் என்று கர்த்தர் செய்தியை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்போ இந்த அகசியா ராஜாவுடைய வாழ்க்கையில் ஒரு சூழ்நிலை வரும்போது அதை என்ன செய்யணும் என்று தெரியாமல் தேவனிடத்தில் முதலாவது போய் ஆலோசனை கேட்காம அவர் அந்நிய தேவர்களிடத்தில் போய் ஆலோசனை கேட்கிறார். இது கர்த்தருடைய சமூகத்தில் பெரும் தீமையான காரியமாக காணப்படுகிறது. அப்படி என்றால் அகசியா ராஜாவுக்கு யெகோவா தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற அறிவே அவருக்கு இல்லாமல் போயிருக்கலாம், அல்லது அந்த அறிவு இருந்தாலும் என்னுடைய தேவனுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற அறிவு ஒருவேளை இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு வேதத்தை வாசிக்கக்கூடிய நமக்கு தெரியும், நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் அறிந்த தேவன். ஹீஸ் அன் ஆம்னிஷியன்ட் காட். அது மாத்திரமல்ல, அவருக்கு இருக்கக்கூடிய அறிவை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ளவும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து இயேசு சொல்லும்போது இவ்வாறு சொல்லுகிறார், பரிசுத்த ஆவியானவர் வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். அப்போ எதிர்காலத்திற்குரிய காரியங்களை குறித்து தேவனே நம்மிடத்தில் என்ன பண்ணுவார், அவரோடு நம்ம பேசும்போது, அவரோடு பழகும்போது, அவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்கும் போது கர்த்தரே அவர் நமக்கு வைத்திருக்கக்கூடிய எதிர்காலத்திற்குள்ளாக நடத்துவார். அப்போ நம்முடைய பயங்களை அவரோடு நம்ம பேசலாம், நம்முடைய கேள்விகளை அவரோடு நம்ம கேட்கலாம். ஆனால் நிறைய நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்காம நம்முடைய சூழ்நிலைகளை குறித்து மற்றவர்களோடு அதிகமாக பேசலாம், அல்லது இன்டர்நெட்டில் அதை பற்றி நம்ம என்ன பண்ணலாம், வாசித்து கொண்டே இருக்கலாம். ஆனால் எதை நம்ம அதிகமாக செய்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை குறித்து, கேள்விகளை குறித்து, எதிர்காலத்தை குறித்து நம்ம தேவனோடு பேசி கொண்டிருக்கிறோமா? கடந்த நாட்களில் எலியாவை குறித்து நாம் பார்த்தோம். எலியாவுடைய வாழ்க்கையில் அதிகமாக ஒரு சில சூழ்நிலைகளில் அவர் மனசோர்வுற்று போகிறார். நான் இனி வாழவே வேண்டாம், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், அப்படி ஒரு சூழ்நிலைக்கு கூட வந்துட்டார். அந்த நேரத்தில் கூட அவருடைய மனவேதனையை அவர் ஜெபமாக மாற்றி ஆண்டவரோடு பேசுகிறதை நாம் கடந்த நாளில் தியானித்தோம். ஆண்டவரே என்னால் முடியல, இதுக்கு மேலே எனக்கு வாழ்க்கையே வேண்டாம். அவருடைய வேதனையை கூட
அவர் ஆண்டவரோடு என்ன பண்ணுறாரு, அவர் அந்த இடத்துல செய்கிறார். உடனே தேவதூதன் எலியாவுக்கு உணவு கொடுத்து பலப்படுத்தி இந்த காரியங்களை செய்ததை நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவரோட எலியா பேசின காரியம் என்னவென்றால், எனக்கு இந்த வாழ்க்கையே வேண்டாம், நான் மரித்து போகிறேன் என்று சொல்லி. அப்போ எலியாவுக்கு தன்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குங்கிறது தெரியாததுனால அவர் அப்படி ஜெபிச்சார். ஏன்னா ஆண்டவரோட பேசினது அது நல்லதாக இருந்தது. ஏன்னா ஆண்டவர் அவருக்கு வைத்திருந்த எதிர்காலம் என்ன தெரியுமா, அவர் மரணத்தையே பார்க்காமல் தேவனிடத்தில் நேரடியாக போய்விடுகிறார். அதுதான் அவருக்கு இருந்த எதிர்காலம். 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது, எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். ஆண்டவர் எலியாவுக்கு வைத்திருந்த எதிர்காலம், மரணத்தையே பார்க்காம பரலோகத்திற்கு ஏறி போகிறான். இப்போ ஆண்டவருக்கு மாத்திரம்தான் நம்முடைய எதிர்காலம் தெரியும். ஆண்டவருக்கு நம்முடைய எதிர்காலம் தெரிகிறது மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்காலத்திற்காக நமக்கு என்ன உதவி வேண்டும் என்றாலும் அவர் செய்வதற்கும் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நம்ம 3ஆம் அதிகாரம் கடைசி வசனங்களில் பார்க்கும்போது, குறிப்பாக 16, 17, 18 அந்த வசனங்களில் பார்க்கும்போது, இந்த ராஜாக்கள் யுத்தத்திற்கு போகிறாங்க. ஆனால் அங்கே அவங்களுக்கு குடிப்பதற்கு தண்ணி இல்லை. ஐயோ, தண்ணி இல்லாமல் நம்ம எப்படி யுத்தத்தில் போய் நம்ம ஜெயிக்க போகிறோம்? அப்படி இருந்த சூழ்நிலையில் கர்த்தர் அவருடைய தீர்க்கதரிசியை அனுப்பி இவ்வாறு சொல்லுகிறார். 16ஆம் வசனம், இந்த பள்ளத்தாக்கு எங்கும் வயல்கால்களை வெட்டுங்கள். ஆண்டவர் என்ன செய்யணும்னு சொல்கிறார், தண்ணி இல்லை, ஆனால் நீங்கள் என்ன பண்ண வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லுகிறார். அதன் பின்பு என்ன நடக்குது? 17ஆம் வசனம், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கர்த்தரின் பார்வைக்கு அற்பமான ஒரு காரியம்தான். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக அவர் இயற்கை விதிகளை கூட அவர் மாற்றக்கூடிய தேவனாக இருக்கிறார். காற்று இல்லைன்னா, மழை இல்லைன்னா எப்படியாவது நிரம்புமா? அந்த இடங்களெல்லாம் நிரம்பவே செய்யாது தண்ணீர்னால. ஆனால் காற்றும் இல்லை, மழையும் இல்லை, இயற்கை விதிகளை மாற்றி கூட ஆண்டவர் அவர்களுக்கு தண்ணீர் வர செய்தார். இப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பது ஆண்டவருக்கு தெரியும். அது மாத்திரமல்ல, நம்முடைய எதிர்காலத்திற்காக ஆண்டவர் எதையும் செய்வதற்கு அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய எதிர்காலத்தை குறித்து ஆண்டவரோடு நம்ம பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு பயம் இருந்தாலும் சரி, கேள்விகள் இருந்தாலும் சரி, மனக்குழப்பம் இருந்தாலும் சரி, அது அங்கே எங்கே போய் நம்ம சொல்லி கொண்டு இல்லாமல், அல்லது இதை பற்றி இன்டர்நெட் என்ன சொல்லுதுன்னு அதிகமாக வாசித்து கொண்டு இல்லாமல், ஆண்டவர்கிட்ட அதிகமாக நம்முடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய காரியங்களை நம்ம சொல்லிக்கொண்டே இருப்போம் என்றால் ஆண்டவர் நமக்காக காரியங்களை செய்வார். எதிர்காலத்தை குறித்து பேசுவார், அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார், எல்லா உதவிகளையும் ஆண்டவர் செய்வார். அதனால நம்ம யாருமே இந்த அகசியா ராஜா செய்தது போல கர்த்தரிடத்தில் பேசாமல் நம்ம மற்ற காரியங்களை செய்து நம்முடைய வாழ்க்கையை வீணடித்து விடக்கூடாது. இப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் தருவாராக. நம்முடைய எதிர்காலத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு நல்ல எதிர்காலத்தை வைத்திருக்கிறீர். ஆண்டவரை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு எதிர்காலத்தை வைத்திருக்கிறீரப்பா. ஆனாலும் எதிர்காலத்தை குறித்த கேள்விகள், பயங்கள், நாளைக்கு என்ன நடக்குமோ, இந்த காரியம் என் வாழ்க்கையில் இப்படி நடந்து கொண்டு இருக்கிறதே, நாளைக்கு என்ன நடக்க போகிறதோ, இப்படிப்பட்ட கேள்விகள் அவர்களுக்குள்ளால இருக்கும் என்றால் அந்த காரியங்களை உமோடு பேசக்கூடிய கிருபைகளை ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறேனப்பா. என்னுடைய இருதயத்தின் வேதனைகளை கேட்கக்கூடிய தேவன், எதிர்காலத்தின் காரியங்களை ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடிய தேவன், அது மாத்திரமல்ல எங்களுக்கு உதவி செய்யக்கூடிய தேவனுமாகவும் நீர் இருக்கிறீரப்பா. உம்மை மாத்திரமே சார்ந்து எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தொடர்ந்து வாழ ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.